ரீசெண்டாக அந்த ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வெயிட் லாஸ்க்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மீமில் சொல்கிறது உண்மையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லையும் இதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னால் எல்லா ஹஸ்பண்டுக்கும் வெயிட் லாஸ்க்காக எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த ஃபோர்ஸ் தான் பண்ணுறோம். ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அது யூஸ் ஆக போகிறது கிடையாது. ரீசன்னா அவங்களுக்கும் தெரியும், அவங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போது அந்த காரணங்கள் என்னென்னு அனலைஸ் பண்ணி மோர் தேன் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆல்வேஸ் மோட்டிவேட் தம். என்ன பண்ணாலும் ரைட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் அப்போது டாக்டர்ஸ் கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த டாக்டர்ஸுமே இன்றைக்கே மெடிசன் எடுங்க நாளைக்கே சர்ஜரி பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரீசன் என்ன, தே வில் ஆல்சோ அட்வைஸ் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு லெவலுக்கு மேலே தாண்டும் போது தான் தே அட்வைஸ் மெடிசன்ஸ் ஆர் டு கோ வித் சர்ஜரி. அப்பவும் மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்க லைஃப் லாங்காக நல்ல ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, உங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ சப்போர்ட் யுவர் வைஃப் ஃபார் மோர் தேன் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபார் த ஃபியூச்சர் ஹெல்த்தி லிவிங்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.